கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு வேலையை பண்ணலாம். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்டிவான வேலையில் ஈடுபடுவது அவர்களுக்கு தெரியவில்லையே போல. அதனால் எது தெரியுமோ அதை செய்கிறாங்க. பழிவாங்கல அவங்களுக்கு ஈஸியாக தெரியுது. திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற பத்திரிகையாளர்கள் இல்லை திமுக நிலைப்பாடுகளை பேசுகிற பத்திரிகையாளர்கள் காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க. தாவேக்காவை ஆதரித்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நடுநிலையாளர்கள். இதில் வேற நீங்கள் அதாவது ஒரு பைசா வாங்காமல் பேட்டி கொடுக்குற நான் ஒரு ஆள் தான். ஒரு பைசா வாங்க யார்கிட்டையும் எந்த கட்சியிடமும் ஒரு பைசா கூட வாங்காமல் என் கருத்துக்களை மக்களுக்காக பேசக்கூடிய ஒரே ஆள் நானும் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் நானும் பொறுத்தேன். நான் மட்டும் சொல்லக்கூடாது, நானும் பொறுத்தேன். எத்தனையோ நடுநிலை பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, தங்கள் கருத்துக்களை பேசக்கூடிய பத்திரிகையாளர் இருக்காங்க. நான் மக்களுக்காக பேசுகிறேன், மக்களுக்காக பேசிட்டு. அப்போ மக்களுக்காக பேசினால் இவன் திமுக உயிர்ப்பி, திமுகவினுடைய கையாள், திமுகட்டிருந்து பணம் வாங்குறான், திமுக பேரோலில் இருக்கான், இப்படிலாம் சொல்கிறது.